Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 79. அரெஸ்ட் என்று இன்ஸ்பெக்டர் ஜூப் சொன்னதும் வேனில் ஏறப்போன அந்த இரண்டு பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பினார்கள். ஜூப்பும் திகைப்புடன் அவர்களை பார்த்தார். அவர்களை ஜெஃப்புடனோ ட்ரேசியுடனோ முன்னை பார்த்தது கிடையாது. யார் நீங்கள்? ஏன் சார், நாங்கள் செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் என்று பயத்தில் திக்கி திணறியபடி ஒருவன் சொன்னான். சுடாதீங்க ப்ளீஸ், எங்களை சுட்டு விடாதீங்க, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். கூப்பரின் பக்கம் திரும்பினார் இன்ஸ்பெக்டர் ஜூ. ஜெஃப் ட்ரேசியும் போட்டிருந்த திட்டம் பேசகாய் போய்விட்டது போல இருக்கிறது என்று கத்தினார். திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள், இவர்கள் அசல் ஆட்கள். கூப்பரின் அடிவயிற்றில் ஏதோ உருண்டு புரண்டு தொண்டையை அடைத்தது. கடைசியில் ஒரு வழியாக பேச முடிந்தபோது அவன் குரல் கமறியது. இல்லை இன்ஸ்பெக்டர், அவர்கள் போட்ட திட்டத்தில் எதுவும் பிசகலை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தெரியலையா? அவர்கள் திட்டம் இந்த பேங்கிலிருந்து தங்க கட்டிகளை எடுத்து செல்வதே அல்ல, மொத்தமும் ஒரு செட்டப், நம் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஏற்படுத்திய செட்டப் என்றான் கூப்பர். இருக்க முடியாது, ஒரு நாள் இல்லை. அந்த கவச வேன், படகு, யூனிஃபார்ம் எல்லாமே பொய்யா? ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறோமே. இப்போது கூட உங்களுக்கு புரியலையா? நாம் அவர்களை பிடிப்பதற்காக கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு தெரியும். நம் கண்ணில் மண்ணை தூவி கவனத்தை திருப்புவதற்காக ஒரு பெரிய நாடகம் நடத்தியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஜூப்பின் முகம் வெளியேறியது. நிஜமாகவா? கடவுளே, அப்படியானால் இப்போது அவர்கள் எங்கே? ஆம்ஸ்டர்டாம் வைர கம்பெனியின் வாசலில் இருந்தார்கள் ஜெஃப்பும் ட்ரேசியும். ஒரு பஸ் நிறைய டூரிஸ்ட்கள் இறங்கி உள்ளே நுழைய அவர்களும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். ஜெஃப் தாடியும் மீசையும் அணிந்து ஸ்பஞ்ச் உதவியுடன் மூக்கையும் கன்னங்களையும் சிறிது மாற்றி கொண்டிருந்தார். ஸ்போர்ட்ஸ்மேன் போல அரை நிசார், முதுகில் ஒரு கித்தான் பை. ட்ரேசி கருப்பு நிற விக் அணிந்து குளிர் கண்ணாடி மாட்டிக்கொண்டிருந்தால். அசல் கர்ப்பிணி போல உள்ளே பேடிங் கொடுத்து வயிற்றை தூக்கி கட்டியிருந்தால். கடுமையான லிப்ஸ்டிக் மேக்கப். கணவான்களே, சீமாட்டிகளே என்று குரல் கொடுத்தார் கைடு. தயவு செய்தியும் பின்னே வாருங்கள், வைரக்கல் பட்டை தீட்டும் வேலை எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். இங்கே சிறந்த வைரங்கள் விற்பனைக்கு கிடைக்கும், நீங்கள் விரும்பியதை வாங்கிக் கொள்ளலாம். கைடு முன்னே நடக்க டூரிஸ்ட்கள் அவரை தொடர்ந்து ஃபேக்டரிக்குள் நுழைந்தார்கள். ட்ரேசி அவர்களுடன் சென்றால். ஜெஃப் மட்டும் பின்தாங்கி படிகளின் வழியே கட்டிடத்தின் அடித்தளத்து அறையை அடைந்தான். மின்சார ஃபியூஸ் பாக்ஸ் அங்கே இருந்தது. ஜெஃப் பரபரவென்று தன் கித்தான் பையை பிரித்தான். அதன் உள்ளிருந்து எண்ணெய் பிசுக்கு பிடித்த ஒரு தொழிலாளர் கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான். சிறு கருவிகள் கொண்ட பெட்டியை எடுத்துக்கொண்டு ஃபியூஸ் பாக்ஸ் அருகே சென்று நின்றான். கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான். காத்திருந்தான். மேலே டூரிஸ்டுகளுடன் சேர்ந்து பகுதி பகுதியாக பார்த்து கொண்டே சென்றாள் ட்ரேசி. வைரக்கற்கள் எப்படி வெட்டப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு மெருக்கேற்றப்படுகின்றன என்பதை கைடு விளக்கியவாறு இருந்தான். ட்ரேசி அவ்வப்போது தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டால். எல்லாரும் மெதுவாக நடைபோட்டதால் ஏற்கனவே 5 நிமிடம் தாமதமாகிவிட்டது. இந்த கைடு இன்னும் வேகமாக நடந்தால் தேவலை என்று எண்ணிக்கொண்டால். ஒரு வழியாக ஃபேக்டரியை பார்த்து முடித்து வைரங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு வந்தார்கள். தடுப்பு கயிற்றுக்கு பின்னே ஒரு ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய வைரத்தை காட்டி பெருமையுடன் முழங்கினார் கைடு. சீமான்களே, சீமாட்டிகளே, இங்கே கண்ணாடி கேஸுகள் இருப்பதுதான் உலக புகழ்பெற்ற லூகுவான் வைரம். ஒரு பிரபல நடிகர் தன் நட்சத்திர மனைவிக்காக வாங்கியது. இதன் மதிப்பு $1 கோடி. மிக நவீன முறையில் இதை பாதுகாத்து சரையில் விளக்குகள் அணைந்தன. உடனே எச்சரிக்கை மணி அடிக்க ஷட்டர்கள் சடசடவென்று இறங்கி கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிக்கொண்டன. யாரும் வெளியே போக எந்த வழியும் கிடையாது. சில டூரிஸ்ட்கள் பயந்து கூச்சலிட்டார். ப்ளீஸ், எல்லா சத்தத்தையும் அடக்குகிற மாதிரி உறக்க கத்தினார்கள். யாரும் கவலைப்பட வேண்டாம், சாதாரண மின்சார கோளாறு, அவ்வளோதான். எமர்ஜென்சி ஜெனரேட்டர்கள் 1 நிமிடத்தில். விளக்குகள் மீண்டும் எரிந்தன. பார்த்தீங்களா என்றார் கைடு. ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு ஜெர்மன் டூரிஸ்ட், அது எதற்கே என்று ஷட்டர்களை காட்டி கேட்டார். பாதுகாப்பு ஏற்பாடு தான் என்று கூறிய கைடு தன் பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து சுவரிலிருந்து துவாரத்தில் வைத்து திருகினார். கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிக்கொண்டிருந்த ஷட்டர்கள் பழையபடியே மேலே ஏறின. மேஜை மீது இருந்த டெலிஃபோன் மணி அடித்தது. கைடு அடித்தார். ஆமாம் சார், நான் ஹென்றி தான் பேசுகிறேன். எல்லாம் சரியாகிடுச்சு, ஏதோ கோளாறுனால அலாரம் அடிச்சிச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும், என்னென்று பார்க்குறேன் சார் என்று தன் மேலதிகாரிக்கு சொல்லிவிட்டு டூரிஸ்ட்களிடம் திரும்பி வந்தார். கணவான்களும் சீமாட்டிகளும் தொல்லைக்கு மன்னிக்க வேண்டும். மிக விலையுயர்ந்த வைரம் இங்கே இருப்பதால் நாங்கள் பலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அருமையான வைரங்கள் இங்கே விற்பனைக்கு உள்ளன. உங்களுக்கு விருப்பமானால். மீண்டும் விளக்குகள் அணிந்தன. அலாரம் அடித்தது. ஷட்டர்கள் மறுபடியும் இறங்கின. கூட்டத்தில் ஒரு பெண், ஜான், எனக்கு பயமாக இருக்கு, போயிடலாம் வா என்று கூவினாள். கொஞ்சம் வாய முடியும் கடை என்று அவள் கணவன் இறைந்தான்.
மேலே டூரிஸ்ட்களின் கூப்பாடுகளை கேட்ட வண்ணம் கீழே ஃபியூஸ் பாக்ஸ் அருகே நின்றிருந்தான் ஜெஃப். ஒரு நிமிடம் பொறுத்தவன் வயர்களை மறுபடியும் இணைத்தான். மேலே விளக்குகள் எரிந்தன. கூட்டத்தின் அமளி துமளிக்கு மேலாக குரலை உயர்த்திய கைடு, மறுபடியும் ஏதோ மின்சார கோளாறு தான் என்று கூறிவிட்டு மறுபடியும் சாவியை எடுத்து திருக ஷட்டர்கள் மேலே ஏறின. டெலிஃபோன் மணி அடித்தது. கைடு ஓடி சென்று எடுத்து, ஆமாம் சார், இல்லை சார், மறுபடி கோளாறு தான், ஏதோ உடனே கவனிக்கிறேன் என்றான். அரைக்கதவை திறந்து கொண்டு ஜெஃப் உள்ளே வந்தான். தொழிலாளர் உடையும் கையில் பழுதுவாக்கும் பெட்டியுமாக. நேரே கைடில் வந்து, என்ன ப்ராப்ளங்க, ஏதோ மின்சார கோளாறுன்னு சொன்னாங்களே என்று கேட்டான். விளக்கு அணைந்து எரிகிறது என்று விளக்கினார் கைடு. சீக்கிரம் பழுதுவார் ப்ளீஸ் என்றவர் டூரிஸ்ட்களை நோக்கி வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டு, நாம் அடுத்த பகுதிக்கு போகலாமே, விற்பனைக்கு உள்ள சில நல்ல வைரங்கள் அங்கே பார்க்கலாம் என்றார். கூட்டம் நகரத் தொடங்கிய கணமே அந்த சலசலப்பை பயன்படுத்தி கொண்டான் ஜெஃப். தன் கோட்டுக்குள்ளிருந்து ஒரு சிறிய உருண்டையான பொருளை எடுத்து அதன் பின்னை அகற்றிய பிறகு ஓசைப்படாமல் அந்த லூகுவான் வைரத்தின் பின்புறத்துக்கு உருட்டி விட்டான். அங்கிருந்து சிறு தீப்பொறிகளும் புகையும் கிளம்பின. அதோ பார் என்று கைடை கூப்பிட்டான் ஜெஃப். என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு, அதோ அந்த அந்த அங்கே தரையில் வயர் ஷார்ட் சர்க்கிட் இருக்கு. யாரோ ஒரு பெண், ஐயோ தீ தீ கூச்சலிட்டார். ப்ளீஸ் என்று கத்தினார் கைடு. தயவு பண்ணி அமைதியாக இருங்க, ஒரு கவலையும் இல்லை என்றவர் ஜெஃபிடம் சொன்னார். அதை சரி பண்ணுவார் சீக்கிரம், ஏன் பதட்டப்படுறீங்க என்று கூறிய ஜெஃப் அமைதியாக லூகுவான் வைரத்தை சுற்றியிருந்த கயிற்றை நெருங்கினான். கைடு சத்தம் போட்டார், அங்கெல்லாம் போகக்கூடாது. ஜெஃப் தோளை குலுக்கி கொண்டார். ஓ அப்படியா, அப்போ நீயே இருப்பார் பார். திரும்பி போகிற மாதிரி நடந்தான். புகை இப்போது வேகமாக வரத் தொடங்கியது. டூரிஸ்ட்களை கலவரம் கப்பிக்கொண்டது. இருப்பா இரு, ஒரு நிமிடம் என்றார் கைடு. டெலிஃபோனுக்கு சென்று ஒரு நம்பரை சுற்றி, சார் நான் என்று தான் பேசுகிறேன். ஆமாம் சார், மின்சார கோளாறு சரிபார்த்து கொண்டிருக்கோம், அதுவரை எல்லா அலாரங்களையும் நிறுத்தி வைங்க சார். ஜெஃபிடம் திரும்பினான். எத்தனை நேரம் பிடிக்கும் உனக்கு? 5 நிமிடம் என்றான் ஜெஃப். 5 நிமிடம் தான் சார் என்று டெலிஃபோன் திருப்பி சொன்ன கைடு. தேங்க்ஸ் சார் என்று கூறி ஃபோனை வைத்தார். சீக்கிரம் இருப்பார் செய். ஐயா, எல்லா அலாரங்களையும் நிறுத்தி வைத்திருக்கிறோம் உனக்காக, இந்த மாதிரி நிறுத்தியதே கிடையாது, சீக்கிரம். எனக்கு 2 கை தான் இருக்கு கூறிவிட்டு தடுப்பு கயிற்றை தாண்டினான் ஜெஃப். லாகுவான் வைரம் வைத்திருந்த ஷோகேஸை நெருங்கினான். அரைவாசல் துப்பாக்கி ஏந்தி காவலர் ஒருவர் நின்றிருந்தார். அவருக்கு கைடு கஞ்சாடை காட்ட, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிற மாதிரி தலையை அசைத்த காவலர் ஜெஃபின் மீது கண் வைத்துக் கொண்டார். ஷோகேஸின் பின்னே ஜெஃப் வேலை செய்து கொண்டிருந்தான். கைடு இருப்பு கொள்ளாமல் டூரிஸ்ட்களிடம், நான் முன்பே சொன்ன மாதிரி இங்கே சில நல்ல வைரங்கள் விற்பனைக்கு உள்ளன, செக்காகவோ கிரெடிட் கார்டாகவோ ரொக்கமாகவோ தரலாம் என்று ட்ரேசி உரத்த குரலில், நீங்கள் வைரங்களை விலைக்கு வாங்கி கொள்றீங்களா என்று கேட்டார். கைடு அவளை நுழைத்தார். என்னது? என் கணவர் தென்னாப்பிரிக்காவில் வைரச்சுரங்கள் வைத்திருக்காரு, அவர் கொஞ்ச நாள் முன்பு தான் ஊர் திரும்பினார், இந்த வைரங்களை எல்லாம் விற்க முடியுமா பார் என்று என்னிடம் கொடுத்திருக்காரு. சொல்லிக்கொண்டே ட்ரேசி தன் பிரீஃப் கேஸை திறந்தால் தவறி போய் தலை கீழாக. மறுவினாடி டால் அடிக்கும் வைரக்கர்கள் நீர்வீழ்ச்சி போல கடகடவென்று கொட்டி தரையெங்கும் சிதறி ஜொலித்தன. ஐயோ என் வைரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க என்று ட்ரேசி கூறினாள். கூட்டம் ஒரு நிமிடம் பிரமித்து நின்றது. அடுத்த நிமிடம் அந்த இடம் கல்லோலப்பட்டது. அத்தனை டூரிஸ்ட்களும் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து புரண்டு அடித்துக் கொண்டார்கள், அந்த வைரங்களை எடுத்து அமுக்கிக் கொள்ள. தொடரும்.